ஹலோ பசங்களா, என் பேர் துர்கேஷ். இப்போ இந்த லெக்சர் சீரீஸ்ல என்ன சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம்னா செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த லெக்சர் சீரீஸ்ல வந்து இது 3வது லெக்சர். அதனால நீங்க முதல் 2 லெக்சரை பார்க்கலன்னா அதை முதல்ல போய் பார்த்து இங்க வாங்க. ஓகே, நீங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம டாபிக் சொல்ல போலாமா? ஸோ இந்த லெக்சர்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா செட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ வந்து நம்பர்ஸுக்கு நம்ம எப்படி 2 + 3 = 5 அப்படின்னா இங்க அடிஷன் வந்து ஒரு ஆப்ரேஷன்ல ஆப்ரேட்டர், அடிஷன் ஆப்ரேட்டர்னு நம்ம படிச்சோம்ல, அதே மாதிரி செட்ஸுக்கும் ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா யூனியன் ஆஃப் செட்ஸ். தி யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் தி சி. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக 3 செட் இன்வால்வ் ஆயிருக்கும், which consists of all those elements which are either in A or in B, including those which are in both. ரெண்டுத்துலயும் இருந்தாலும் ஒரு தடவை ஆட் பண்ணா போதும். ஏன்னா ரெண்டு சேம் எலிமெண்ட் ஒரு செட்ல இருக்கக்கூடாது. செட் டெஃபினிஷன்ல படிச்சிருப்பீங்க. இன் சிம்பிள்ஸ் வி ரைட் A union B is equal to, இது வந்து செட் பில்டர் ஃபார்மேட், x such that x is an element of A or x is an element of B. இங்க ஆர்ன்றத கீவேர்டு. ஏதாவது ஒன்னுத்துல இருந்தாலுமே A யூனியன் B ல வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இங்க இருக்கிற எக்ஸாம்பிள பாருங்க. செட் A வந்து 1, 2, 4, 5. செட் B வந்து 2, 4, 6, 8. ஸோ இப்போ A யூனியன் Bனா என்ன இருக்குன்னா ஒன்னு ஏல இருக்கணும் இல்ல பில இருக்கணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதிட்டேன். இப்போ பில பார்த்தோம்னா ஆல்ரெடி 2 வந்து ஏலயே இருக்குது, அதனால 2 நான் மறுபடியும் எழுத தேவையில்ல. அதே மாதிரி 4 ஆல்ரெடி ஏலயே இருக்கிறதா 4 மறுபடியும் எழுத தேவையில்ல. மீதி என்ன 6, 8, அது மட்டும் 6, 8ன்னு எழுதிட்டு நான் ஏ யூனியன் பி செட்டு கிரியேட் பண்ணேன். ஓகே, செட்ஸ் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த யூனியனோட எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யூனியனுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஆப்ரேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். இது கம்யூட்டேட்டிவ். நம்ம அடிஷன்ல படிச்சிருப்போம். 2 + 3 = 3 + 2 வந்து நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் படிச்சிருந்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் A union B = B union A னால யூனியன் ஆப்ரேஷன் இஸ் த கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேஷன். அதே மாதிரி A union B whole union C = A union whole union of B union C. இது என்ன ப்ராப்பர்ட்டினா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மறுபடியும் அதே மாதிரி அடிஷன்ல வந்து 2 + 1 பிராக்கெட் உள்ள +3 = 2 + பிராக்கெட் உள்ள 1 + 3 சொல்லலாம்ல. அது இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் சொல்லுவோம்ல. அதே மாதிரி செட்ஸ்லயும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வேணும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து என்னன்னா ஏ யூனியன் நல் செட். இது நல் செட் நம்ம படிச்சிருக்கோம். நல் செட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுக்கு ஒரு அனாலஜி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பேசிக்கலி ஏதாவது ஒரு நம்பரோட இப்போ 2 + நம்ம 0 ஆட் பண்ணோம்னா 2 தான் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ செட் ஏல ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸ் இருக்குது, நல் செட்ல எலிமெண்ட்ஸே இல்லை, ஒரு எலிமெண்ட்டும் இல்லை. அதனால நீ அதை ஆட் பண்ணாலும் ஒன்று தான், ஆட் பண்ணலனாலும் ஒன்று தான், ஆன்சர் வந்து மறுபடியும் அதே ஒரிஜினல் செட்டு தான் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இது வந்து A union A is equal to A. ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு செட் எடுத்துக்கிறேன். A is equal to 1, 2, 3னா நம்ம இப்போ A யூனியன் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி இந்த செகண்ட் ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிறதால நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செட்டை மட்டும் தான் மறுபடியும் எழுதுவோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த செகண்ட் செட் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் செட் ஏல இருக்குது. இங்க U யூனியன் A is equal to U. இந்த U வந்து யூனிவர்சல் செட்டு. லெக்சர் 2ல நான் சொல்லியிருக்கேன், தெரியலன்னா அதை போய் பார்த்துருவாங்க. இப்போ இது இந்த யூனிவர்சல் செட் வந்து சூப்பர் செட் ஆஃப் ஆல் செட்ஸ்னால ஆல்ரெடி A இஸ் a subset of U. ஸோ U ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே ஆல்ரெடி யூல இருக்குது. அதனால U யூனியன் A எழுதணும்னா அது கேபிட்டல் தான் மறுபடியும் வரும். மறுபடியும் அது யூனிவர்சல் செட்டை தான் ஆன்சரா தரும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்தோம்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். இப்போ யூனியன் வந்து பார்த்தோம்ல, யூனியன் எப்படி ரெண்டு செட்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையுமே எழுதுற மாதிரி இருந்துச்சு. இன்டர்செக்ஷன் வந்து பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ரெண்டு செட்லையும் எது காமனா இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும் இங்க. ஸோ தி இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் A and B இஸ் தி செட் ஆஃப் ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் விச் பிலாங் டு போத் A and B. இங்க அண்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் வார்த்தை.
யூனியன்ல எப்படி ஆர் ஏ ஆர் பி ஏதாவது ஒண்ணுத்துல இருந்தாலே ஆன்சர்ல வந்துரும்ல. ஆனா இங்க வந்து ஏ அண்ட் பி ரெண்டுத்துலயும் இருந்தாதான் ஆன்சர்ல வரும். ஓகேயா? அதே மாதிரி சிம்பாலி A intersection B is equal to X such that X is an element of A and இது மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் and ஏன்னா A intersection B க்கு ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும் ரெண்டுத்துலயும் இருக்கணும். அதான் ஒன்றுத்துல இருந்தா பத்தாது. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதே யூனியன்ல இருக்க அதே எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ இதுல 1 2 4 5 இருக்குது. செட் பில 2 4 6 8ன்னு இருக்குது. இப்போ 1 வந்து ஏலையும் பிலையும் இருக்கா? இல்ல. அதனால ஏ இன்டர்செக்ஷன் பில 1 வரக்கூடாது. 2 இருக்கா? 2 ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குல்ல. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பில 2 வரும். அதே மாதிரி 4 ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குல்ல. அதனால 4ம் வரும். ஆனா 5 வந்து பில இல்ல. அதே மாதிரி 6 வந்து ஏல இல்ல. 8 வந்து ஏல இல்ல. அதனால ஏ இன்டர்செக்ஷன் பில இந்த 5 6 8 அண்ட் 1 வந்து வராது. வெறுமனே 2 அண்ட் 4 தான் வரும். ஓகேயா? புரிஞ்சு நினைக்கிறேன். யூனியனுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் நான் யூனியனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இங்கே பாருங்க 5 இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 5. நம்ம வந்து 5 யூனியன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதணும்ல. ஏன்னா 5 வந்து பேசிக்கலி நல் செட். அது வந்து ஏலையும் இருக்கும். ஆனா அதுல எந்த எலிமெண்ட்டும் இல்லாததால நம்ம எழுத மாட்டோம். அதனால ஏ யூனியன் 5 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதணும். ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நல் செட் இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ இப்போ ஏல நல் செட் இருக்குது. ஓகே. ஆனா நல் செட்ல ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. அதனால என்ன காமனா இருக்குது? வெறும் நல் செட் மட்டும் தான் காமனா இருக்குது. ஸோ நல் செட் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு நல் செட். அதே மாதிரி யூனிவர்சல் செட் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ தான். ஏன்னா யூனிவர்சல் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே ஏல இல்ல. ஆனா ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே யூனிவர்சல் செட்ல இருக்குது. ஸோ அதனால காமன் எலிமெண்ட்ஸ் என்னது? ஏ மட்டும்தான். ஸோ யூ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. அகைன் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே செகண்ட் ஏலயும் இருக்கும். ஸோ எல்லாமே காமன் எலிமெண்ட்ஸ். ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ. இது வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன்ல படிச்சிருப்போம்ல 2 இன்டூ ப்ராக்கெட்ஸ் உள்ள 1 பிளஸ் 3 நம்ம வந்து 2 இன்டூ 1 பிளஸ் 2 இன்டூ 3 எழுதலாம்ல. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிட்வீன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன்ல. அதே மாதிரி இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிட்வீன் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட்ஸ் இல்ல ஆஃப் 3 செட்ஸ். ஓகே. இப்போ இங்க பாருங்க ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி யூனியன் சி வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி எழுதுறோம். இப்போ அதே மாதிரி ஏ யூனியன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி எழுதுனா இப்போ இங்க இதுல எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பின்னு வருமா? ஏ யூனியன் பி ஹோல் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இது இன்னொரு எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு. ஓகே. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஆபரேஷன் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ். A difference of sets A and B in this order is the set of elements which belong to A but not to B. Though inge varum but not to B. So இந்த இதுல என்ன ஆன்சர் வரும்னா என்னென்ன எலிமெண்ட்லாம் செட் ஏல இருக்குதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் செட் பில என்ன எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்துடணும். ஸோ அதனால இது என்ன ஆன்சர் தரும்னா வெறுமன செட் ஏல இருக்கிறது மட்டும் தான். எக்ஸ்க்ளூசிவ்லி டு செட் ஏ. வேற எந்த செட்லயும் அந்த நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. அது சிம்பாலிக்கா இப்ப எப்படி எழுதுறோம் பாருங்க. ஏ மைனஸ் பின்னு படிப்போம். ஆனா இது இந்த டிஃபரன்ஸ் செட் டிஃபரன்ஸ் ஆபரேஷன் வேற சப்ட்ராக்ஷன் வேற ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் an element of A பட் எக்ஸ் இஸ் நாட் an element of B. ஸோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ மைனஸ் பினா அந்த எலிமெண்ட் வந்து ஏல மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து பி மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் அஷட் எக்ஸ் இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ பட் எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் பி. இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் வந்து பில மட்டும்தான் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. மறுபடியும் அகைன் தி சேம் எக்ஸாம்பிள். இங்க வந்து பார்த்தோம்னா 2ம் 4ம் ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது. அதனால இப்ப ஏ மைனஸ் பில என்ன எழுதணும்னா ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு 2 4 ரெண்டுத்தையும் இருக்கிறதால அந்த 2 4 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து 1 5 எழுதணும்.
அதே மாதிரி பி மைனஸ் ஏனா பில வந்து 2 4 ஆல்ரெடி ஏல இருக்குல்ல, அதனால அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வெறுமனே 6 8 மட்டும் எழுதுறோம். ஓகேயா, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இத்தனை செட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம்ல, அந்த செட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சில காமன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் இது எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாமே ஜேஇ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா செட்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா அந்த கொஷின்ஸ் வில் மோஸ்ட்லி இன்வால்வ் தீஸ் 5 ஃபார்முலாஸ். ஓகேயா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து n ஆஃப் a யூனியன் b is equal to n of a plus n of b minus n of a intersection b. இதுக்கு ப்ரூஃப் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம n of a n of b ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா அதுல a intersection b பார்ட் வந்து 2 வாட்டி ஆட் ஆகும். அதனால ஒரு a intersection b சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து a யூனியன் b ஆன்சர் கொடுக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதே அதே செட் எடுத்துக்கலாம். 1, 2, 4, 5. செட் பி வந்து 2, 4, 6, 8. ஸோ இப்போ ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. அதே மாதிரி n ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 4. இதுல இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னது? 2, 4. ஸோ அதனால n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நம்ம வந்து n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி வந்து எத்தனை வருது? 4 + 4 = 8 வருதா? பட் ஆனால் நம்ம இப்போ ஏ யூனியன் பி நம்ம எழுதணும்ல, அது என்ன செட் ஆனிச்சு? 1, 2, 4, 5, 6, 8 வந்துச்சுல. இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? இதுல n ஆஃப் ஏ யூனியன் பி இந்த 6 எலிமெண்ட் தான் இருக்குது. பட் ஆனால் n ஆஃப் ஏ பிளஸ் n ஆஃப் பி 8 இருக்குது. ஸோ இப்போ இதுல இருந்து பார்த்தாலே இதுல n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2 வாட்டி ஆட் ஆயிருக்குன்னு. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, அந்த n ஆஃப் ஏ யூனியன் பி கிடைக்கிறதுக்கு நம்ம மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிய அதோட ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 8 - 2 = 6. இப்போ வந்துச்சா? இது ரெண்டு ஈக்குவலா இருக்குல்ல. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவோட ப்ரூஃப் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ செகண்ட் ஃபார்முலாலே n ஆஃப் a - b is equal to n of a minus n of a intersection b. ஏன்னா n of a minus b பேசிக்கலி என்னது? ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இது இருக்கும். ஸோ அதனால இப்போ ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்துட்டு அதுல இருந்து ஏலையும் பிலையும் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ் மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா மீதி என்ன எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை தான் கார்டினல் நம்பரா இருக்கும். n ஆஃப் a minus b இருக்கும். இது வந்து என்னதுன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது டெல்டான்றது சிம்பிள் ஃபார் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகே, a delta b is equal to a minus b union b minus a. ஸோ பேசிக்கலி இது வந்து என்னதுன்னா a யூனியன் பில இருந்து அந்த a இன்டர்செக்ஷன் b பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா என்ன வருமோ அதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், தி செட்ஸ் a minus b, a intersection b, b minus a ஆர் மியூச்சுவலி டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். இப்போ இதுல இருந்து பார்த்தாலே தெரியும்ல, இதே எக்ஸாம்பிள்ல இருந்து நான் இப்போ a minus b எழுதுறேன். என்ன வரும்? 1, 5 வருமா? b minus a வந்து என்ன வரும்? 6, 8 வருமா? a இன்டர்செக்ஷன் b 2, 4 நீங்க எழுதணும்ல. இந்த மூணு செட்லயும் வந்து a இன்டர்செக்ஷன் b, a minus b, b minus a, இந்த மூணு செட்லயும் ஒரு எலிமெண்ட் கூட காமனா இல்லைல்ல. அதனால these three are mutually disjoint setsல. ஓகே, அது பாயிண்ட் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து பேசிக்கலி இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் ஃபார் 3 செட்ஸ். நீங்க ஒரு இது உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் டாஸ்கா எடுத்துக்கோங்க. நீங்க வந்து இதுக்கான ப்ரூஃபை நீங்க எக்ஸாம்பிள்ஸ் வச்சு செய்யுங்க. ஓகே, செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இத்தனை செட் ஆப்ரேஷன்ஸ் கத்துக்கிட்டோம்ல, அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் போடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செட் ஏ என்னது? எக்ஸ் such that x is odd and is less than or equal to 10. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ராஸ்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? எக்ஸ் இஸ் ஆட், ஸோ ஆட் நம்பர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம். 1, 3, 5, 7, 9. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்றதால 9ஓட முடிச்சுக்கணும். ஸோ பி வந்து y such that y is prime. ஸோ பி வந்து பேசிக்கலி பிரைம் நம்பர்ஸோட செட்டு. அது வந்து 2, 3, 5, 7, 11 நான் போயிட்டே இருக்கும் சார், இன்ஃபைனைட் செட்டு. ஸோ இப்போ வந்து சி பார்க்கலாம்.
சி ஜெட் செட் 4z plus 1 தான் நம்ம கேட்குறாங்க. செட்டில் இருக்க வேண்டிய எலிமெண்ட்ஸ் வந்து 4z plus 1 ஃபார்மேட்டில் இருக்கணும். அது என்னன்னா z வந்து லெஸ் தேன் 10 இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஸோ இப்போ இதில் வந்து என்ன எலிமெண்ட்ஸ் வரும்னா பேசிக்கலி நான் இங்கே ஒரு கண்டிஷனை விட்டேன். z is the element of natural numbers. ஓகேயா? ஸோ இப்போ அதனால என்னென்ன இது வரும்னா இப்போ z 1 இருந்துச்சுன்னா 5 இருக்கும், 2னா 9, 3னா 13, 4னா 17, அது மாதிரி லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 41 இருக்கும். ஸோ இப்போ பேசிக்கலி வந்து ஏ யூனியன் பி யூனியன் சி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து என்னவா இருக்கும், இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு இன்ஃபைனைட் செட்டாக இருக்கும், ஏன்னா பி இஸ் இன்ஃபைனைட். அதுக்கப்புறம் இப்போ ஏல இருக்கிற என்ன எல்லா ஏலையும் சிலையும் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்ம பியில் இருக்க எலிமெண்ட்ஸோட ஆட் பண்ணால் என்ன வரும், 1, 2, 3, 5, 7, 9, 7, 13 இது மாதிரி போயிட்டே இருக்கும். நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும், இன்ஃபைனைட் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏலையும் பிலையும் என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குது, 3 இருக்குதா, 5 இருக்குதா, 7 இருக்குதா. அதனால இது 3 எலிமெண்ட் இருந்தால் ஏக்கும் பிக்கும் காமன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் கூட 3, 5, 7. ஸோ இது வந்து என்னன்னா பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பி யூனியன் சியை மட்டும் சால்வ் பண்ணா என்ன வரும், இன்ஃபைனைட் செட் கண்டெய்னிங் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி அண்ட் சி. அதை வந்து வித் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏனா இந்த பி யூனியன் சியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல எது வந்து ஏலையும் இருக்குது. ஸோ ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ்னா எய்தர் பியில் இருக்கணும் இல்லை சியில் இருக்கணும், அப்படின்னா தான் இந்த செட்டில் வந்து இடம் பிடிக்கும். ஸோ இப்போ ஏ ஃபர்ஸ்ட் என்ன 1 இருக்குதா, 1 வந்து பியில் சியில் இருக்கா, இல்லை 3 பியில் இருக்குல்ல. ஸோ அதனால 3 ஆன்சராக வரும். 5ம் பியில் இருக்குது, 7ம் பியில் இருக்குது, 9 வந்து சியில் இருக்குது. அதனால பி யூனியன் இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 5, 7, 9. ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தா ஏ டெல்டா சி. ஸோ ஏ டெல்டா சினா பேசிக்கலி ஏ மைனஸ் சி யூனியன் சி மைனஸ் ஏ. இதை வேற வகையிலேயே எழுதலாம், ஏ யூனியன் சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி. இது ரெண்டுமே சிமெட்ரிக் டிஃபரன்ஸுக்கான ஃபார்முலாஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஏ யூனியன் சினா 1, 3, 5, 7, 9 இது மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும்ல till 41. ஓகே, மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து என்னது 5, 9. ஸோ இப்போ தான் இதோட ஆன்சர் வந்து என்னன்னா 1, 3, 5 வரக்கூடாது, 7, 9 வரக்கூடாது. பார்த்தது என்ன வரும், 13, 17 இது மாதிரி போயிட்டே இருந்து கடைசியாக 41ல முடியும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட்டு. ஸோ இப்போ வந்து let U be the universal set and A be a subset of U. ஸோ இது வந்து யூனிவர்சல் செட்டோட ப்ராப்பர்ட்டி, பிகாஸ் U is basically சூப்பர் செட் ஆஃப் எவ்ரி செட். அதனால காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏன்னு ஒரு செட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூ விச் ஆர் நாட் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ அந்த எலிமெண்ட் வந்து யூல இருக்கணும், ஆனால் ஏல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் இது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் செட்ல இருக்கும். அந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ டேஷ், இது வந்து டேஷ் அப்பாஸ்ட்ரோஃபி சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதனால இது ஏ டேஷ்னு படிப்போம். இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு யூவை டினோட் பண்ணும். சிம்பாலிக்கலி நம்ம இதை செட் பில்டர் ஃபார்ம்ல இப்படி எழுதலாம், ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஷேட் எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் யூ அண்ட் மறுபடியும் அண்ட்னா பேசிக்கலி இன்டர்செக்ஷன் எக்ஸ் இஸ் நாட் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ தவிர இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே யூல இருக்கும், அது எல்லா எலிமெண்ட்ஸுமே ஏ காம்ப்ளிமெண்ட்ல வரும். அதுதான் செகண்ட் ஃபார்முலா இருக்காது. ஏ டேஷ் இஸ் பேசிக்கலி யூ மைனஸ் ஏ, தி டிஃபரன்ஸ் பிட்வீன் செட் யூ அண்ட் செட் ஏ. ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ வந்து 1, 2, 4, 5, யூ வந்து எக்ஸ் இஸ் அஷர்ட், எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 10. ஸோ பேசிக்கலி இந்த செட் வந்து என்ன வரும்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு 9ல முடியும்.
அதுல வந்து நான் 1 2 4 5 இப்ப நான் ரிமூவ் பண்ணிட்டா மீதி இருக்கிற 3 6 7 8 9 தான் ஏ காம்ப்ளிமெண்ட்ல இருக்கும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் வச்சு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேர் தான் வந்து டி மார்கன்ஸ் லாஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து if A and B are two sets னா A union B the whole inverse is equal to A complement intersection B complement. ஸோ வந்து இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாமா? பேசிக்கலி மறுபடியும் யூனியன் எக்ஸாம்பிள் கொண்டு வரலாம். A வந்து 1, 2, 4, 5, B வந்து 2, 4, 6, 8. எக்ஸ்ட்ராவா U வந்து போன எக்ஸாம்பிள் இருந்து 1ல ஆரம்பிச்சு 1, 2ல 3, அப்படியே 9 வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னன்னா A யூனியன் B வந்து என்னது 1, 2, 4, 5, 6, 8ல. ஸோ இப்போ அதனால இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து A யூனியன் B தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் தவிர வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் யூல இருக்கோ அதை மட்டும் நம்ம எழுதணும். ஸோ 1 ஆல்ரெடி இருக்குது, 2 ஆல்ரெடி இருக்குது, 3 இல்லை, 4 ஆல்ரெடி இருக்குது, 5 ஆல்ரெடி இருக்குது, 6 ஆல்ரெடி இருக்குது, 7 இல்லை, 8 ஆல்ரெடி இருக்குது, 9 இல்லை. ஸோ ஏ யூனியன் பி தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் வந்து என்ன 3, 7, 9னா இது வந்து எல்ஹெச்எஸ்ஸா. ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து என்னது யூல இருக்கணும், ஆனால் ஏல இருக்கக்கூடாது. 1 வந்து ஏல இருக்குது, 2 ஏல இருக்குது, 3 வந்து யூல இருக்குது, ஆனால் ஏல இல்லை. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட்ல இருக்கும். 4 ஏல இருக்குது, 5 ஏல இருக்குது, 6 ஏல இல்லை. ஸோ அது வரும். 7 ஏல இல்லை, 8 ஏல இல்லை, 9 ஏல இல்லை. ஸோ ஏ காம்ப்ளிமெண்ட் செட் நாம இங்க எழுதிட்டோமா? அதே மாதிரி பி காம்ப்ளிமெண்ட் செட் எழுதலாமா? 1 வந்து பில இல்லை, அதனால பி காம்ப்ளிமெண்ட்ல இருக்கும். 2 பில இருக்குது, அதனால இருக்காது. 3 பில இல்லை, ஸோ பி காம்ப்ளிமெண்ட்ல வரும். 4 பில இருக்குது, 5 பில இல்லை, அதனால பி காம்ப்ளிமெண்ட்ல வரும். 6 பில இருக்குது, 7 பில இல்லாததால பி காம்ப்ளிமெண்ட்ல வரும். 8 பில இருக்குது, 9 பில இல்லாததால பி காம்ப்ளிமெண்ட்ல வரும். ஸோ இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் எழுதியாச்சு, பி காம்ப்ளிமெண்ட் எழுதியாச்சுல. ஸோ அதனால இப்போ ரைட் ஹேண்ட் சைடு காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் வந்து என்ன வருது? என்ன எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கு? 3 காமனா இருக்குதா? 6 பி காம்ப்ளிமெண்ட் இல்லை, ஸோ வராது. 7 வரும், ஏன்னா 2 காமனா இருக்குது. 8 வந்து பி காம்ப்ளிமெண்ட் இல்லை, ஸோ வராது. 9 வந்து 2 இருக்குது, அதனால வரும். ஸோ இப்போ வந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஆயிடுச்சா? ரெண்டுமே ஒரே செட்டு தானே, 3, 7, 9. அதனால இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க அந்த செகண்ட் ஃபார்முலாக்கு உங்களுக்கு ப்ரூஃப் தேவைன்னா அதை அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி இதையும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கடைசி டாபிக், செட்ஸோட கடைசி டாபிக் வந்து என்னன்னா வென் டயக்ராம்ஸ். வென் டயக்ராம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம இப்போ இத்தனை ஆப்ரேஷன்ஸ் படிச்சோம்ல, இது எல்லா ஆப்ரேஷனுமே எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அது ரொம்ப நீளமா போயிருந்துச்சுல, அது சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இப்போ வந்து வென் டயக்ராம்ஸ்ன்ற கான்செப்ட் இருக்குது. அது பேசிக்கலி இப்போ நம்ம இதை எழுதுறத வந்து ஒரு வரைபடமா மாத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போறோம். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செட் ஏ டினோட் பண்ணுது. இதை ஷேட் பண்ணி இந்த பச்சை கலர் ஷேட் பண்ண பார்ட் மட்டும் பாருங்க, அதுதான் வந்து செட் ஏ. அதே மாதிரி இது வந்து என்ன, ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்க பாருங்க, ஏ தவிர இது எல்லாத்தையும் ஷேட் பண்ணிருக்காங்க. ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். இங்க பாருங்க, ரெண்டுமே ஜாயினே ஆகல, எங்கேயுமே ஜாயின் ஆகல. பாருங்க, ஏ ஒரு தனி சர்க்கிள், பி ஒரு தனி சர்க்கிள், அதனால ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். பி இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. இப்போ ப்ராப்பர் சப்செட்னா டயக்ராம் பாருங்க, பேசிக்கலி பி வந்து ஏக்குள்ள இருக்குது. பியோட எந்த ஒரு பார்ட்டுமே ஏ விட்டு வெளியே இல்லை, அதனால பி இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. இது வந்து போத் ஏ அண்ட் பி, ஏ இன்டர்செக்ட் பி. பாருங்க, ஏக்கும் பிக்கும் என்ன ஏரியா காமனா இருக்கோ அது மட்டும் ஷேட் ஆகுது. அதே மாதிரி ஏ யூனியன் பினா ஏவும் ஷேட் ஆயிருக்குது, அதே சமயம் பியும் ஷேட் ஆயிருக்குது. ஓகே, இந்த வென் டயக்ராம்ஸ் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து வென் டயக்ராம்ஸ் ஃபார் 3 செட்ஸ் பார்க்கலாம். இது பாருங்க, 3 செட் இருக்குது, ஏ பி அண்ட் சி. பேசிக்கலி இந்த ப்ளூ கலர் பார்ட் வந்து ஒன்லி ஏ, இந்த கிரீன் கலர் பார்ட் வந்து ஒன்லி பி, இந்த பிங்க் கலர் பார்ட் வந்து ஒன்லி சி, இந்த வயலட் கலர் பார்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன்னா ஏலியும் இருக்குது, பி, ஆனா சில இல்ல, அதனால ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும். அதே மாதிரி இங்க பி இன்டர்செக்ஷன் சி மட்டும், இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி மட்டும். இந்த பார்ட் வந்து இந்த பார்ட் வந்து பேசிக்கலி 3 செட்லயும் இருக்கிறதால ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு எழுதுறோம். ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வென் டயக்ராம்ஸ் வச்சு நம்ம ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா?
ஸோ இப்போ ஒரு சர்வேல 35 பேர் இருக்காங்க. ஸோ என் ஆஃப் யூ யூனிவர்சல் செட்ல வந்து 35 பேர். அதுல வந்து தி செட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் ஓல்டர் சிப்ளிங்ஸ் வந்து நம்ம செட் 2ன்னு எடுத்துக்கிட்டா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் ஆஃப் ஓ வந்து 25 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யங்கர் சிப்ளிங்ஸை வந்து நான் செட் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா என் ஆஃப் ஒய் வந்து 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி என்னன்னா 3 ஹேவ் நோ சிப்ளிங்ஸ் அட் ஆல். ஸோ ஓலையும் இருக்காது ஒய் இருக்காது. ஸோ பேசிக்கலி அது யூவோட ஒரு பாகமா இருக்கும். ஸோ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் ஒன்லி ஓல்டர் சிப்ளிங். ஸோ இப்போ இந்த வென் டயக்ராம் வரையலாமா? ஸோ என் ஆஃப் யூ வந்து 35. இது வந்து ஓல்டர் சிப்ளிங் செட் ஓ, இது வந்து யங்கர் சிப்ளிங் செட் ஒய். இது மொத்தமா சேர்த்து 25 இருக்குது. இங்க வந்து 18 இருக்குது. இங்க ஒரு காமன் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. யங்கர் சிப்ளிங்ஸும் இருக்குது, ஓல்டர் சிப்ளிங்ஸும் இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்க வெளியில வந்து மொத்தமா 3 பேருக்கு வந்து இது சிப்ளிங்ஸே இல்லை. ஓல்டர் சிப்ளிங்ஸும் இல்லை, யங்கர் சிப்ளிங்ஸும் இல்லை. அதனால இப்போ என்ன பண்ணணும்னா சிப்ளிங்ஸ் இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பேசிக்கலி நான் அதை வந்து என் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்க வந்து என் ஆஃப் யூ -3, ஏன்னா 3 பேர் சிப்ளிங்ஸே இல்லை. ஸோ 35 - 3 32 பீப்புளுக்கு தான் சிப்ளிங்ஸே இருக்குது. பேசிக்கலி இப்போ இங்க இந்த சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஓ யூனியன் ஒய். ஒன்னு யங்கர் சிப்ளிங் இல்லை ஓல்டர் சிப்ளிங், ரெண்டும் இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனா சிப்ளிங் இருக்கணும். 3 பேருக்கு சிப்ளிங்கே இல்லை. அதனால இருக்கிற 35 பேர்ல இருந்து 3 பேர் சப்ட்ராக்ட் பண்ணி 32 பேருக்கு சிப்ளிங்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்றேன். நாம வந்து இப்போ அந்த காமன் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு படிச்சோம்ல. ஸோ இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி தான் வந்து என் ஆஃப் எஸ். ஏன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஓ யூனியன் ஒய், ஓல்டர் சிப்ளிங் யூனியன் யங்கர் சிப்ளிங். ஸோ இப்போ இது வந்து 32. இப்போ இதுல என் ஆஃப் ஏ வந்து என்ன வரும்? என் ஆஃப் ஓ வரும். ஓல்டர் சிப்ளிங் மட்டும் இருக்குது. 25. என் ஆஃப் பி வந்து என்னது? யங்கர் சிப்ளிங்ஸ் மட்டும் இருக்குது. இது வந்து 18 மைனஸ் என் ஆஃப் இங்க இப்போ என்ன வரும்? ஓ இன்டர்செக்ஷன் ஒய் வரும். ரெண்டுமே இருக்குது. ஓல்டர் சிப்ளிங்கும் இருக்கும், யங்கர் சிப்ளிங்கும் இருக்கும். ஸோ இப்போ அது வந்து என்ன ஆன்சர் வரும்? என் ஆஃப் ஓ இன்டர்செக்ஷன் ஒய்க்கு 25 + 18 - 35. இது வந்து 8. ஓகே 8. ஸோ பேசிக்கலி இந்த எக்ஸ் வந்து 8 பீப்புளுக்கு ஓல்டர் சிப்ளிங்கும் இருக்குது, யங்கர் சிப்ளிங்கும் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணதால இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஒன்லி ஓல்டர் சிப்ளிங்ஸ். ஸோ ஒன்லி ஓல்டர் சிப்ளிங்ஸ்னா ஓல்டர் சிப்ளிங்ஸ் எத்தனை பேர்? 25 இருக்குது. ஆனால் அது வந்து 8 பேருக்கு வந்து ரெண்டுமே இருக்குது. ஓல்டர் சிப்ளிங் யங்கர் சிப்ளிங் இருக்குது. அதனால அந்த 8 சப்ட்ராக்ட் பண்ண மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 13 பீப்புள் இருக்காங்களா? அது 13 பீப்புளுக்கு தான் ஒன்லி ஓல்டர் சிப்ளிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒன்லி யங்கர் சிப்ளிங்ஸ்னா யங்கர் சிப்ளிங்ஸ் 18 பேர் இருக்குது. ஆனா அதுல 8 பேருக்கு வந்து ஓல்டர் சிப்ளிங்கும் இருக்குது. அதனால ஒன்லி யங்கர் சிப்ளிங் 18 - 8 10 பீப்புள். ஓகே. இது வந்து போத் ஓல்டர் அண்ட் யங்கர் சிப்ளிங்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, என் ஆஃப் ஓ இன்டர்செக்ஷன் ஒய். இது வந்து 8 பீப்புள். ஓகே. ஸோ அதனால இப்போ இந்த சம்மு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த லெக்சர்ஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 1 செட்ஸ் முடிஞ்சுது. அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ட் 2 ரிலேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். அதனால இப்போ உங்களுக்கு செட்ஸ் பத்தி எது புரியலனாலும் இந்த ஃபர்ஸ்ட் 3 வீடியோ மறுபடியும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் நான் துர்கேஷ். பாய்.